ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸுமே ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் சென்டென்ஸ், காலையில் காஃபி குடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்றது. இது நமக்கு நிறைய பேருக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். அந்த மாதிரியான சென்டென்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ காஃபிக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். காஃபி, டீ, சுடுதண்ணி, இல்லை காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க இல்லையா, அதை சொல்லணுன்னா கூட சொல்லிக்கலாம். ஸோ நான் அப்படின்னா என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே மே அப்படின்றத தான் யூஸ் பண்ணுவோம். நான் காலையில் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது, அந்த அர்த்தத்தில் தான் வரும். மே அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ முஜே அப்படின்றது யூஸ் பண்ணாமல் மே அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த மாதிரியான சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். மே சுபஹ அப்படின்னா காலையில், காஃபி பிஏ பினா அப்படின்னா குடிக்காமல் அப்படின்றது அர்த்தம். பியோ அப்படின்னா குடிங்க, பிஏ பினா அப்படின்னா ஸோ ரூட் வேர்பு கூட ஏ சேர்த்து பினா, பிஏ பினா. ஆனே பினா அப்படின்னா வராமல், ஜானே பினா அப்படின்னா போகாமல். ஸோ இங்கே பினா பிஏ அப்படின்றத சொல்லலாம். ஸோ பினா ஆனே, பினா ஜானே, இல்லை ஆனே பினா ஜானே பினா, இந்த ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த பினா அப்படின்றது வேர்புக்கு முன்னாடியும் சேர்க்கலாம், பின்னாடியும் சேர்க்கலாம். பிஏ பினா அப்படின்னா குடிக்காமல். பியோ அப்படின்றது ரூட் வேர்பு, அது கூட ஸோ அது கூட ஏ சேர்க்குறீங்க, பிஏ பினா. பிஏ பினா அப்படின்னா குடிக்காமல். நஹி ரக் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து என்னால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நஹி ரக் சக்தி அப்படின்றத சொல்லணும். சக்தாக்கு பதிலாக சக்தி அப்படின்றத சொல்லணும். மே சுபக காஃபி பிஏ பினா நஹி ரக் சக்தா, நஹி ரக் சக்தி. அவரால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ சுபக காஃபி பிஏ பினா நஹி ரக் சக்தா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். அடுத்தது, ஒரு நாள் கூட தூங்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஏக் தின் பி, ஒரு நாள் கூட. ஏக் தின் அப்படின்னா ஒரு நாள், ஒரு நாள் கூட அப்படின்னா ஏக் தின் பி. பினா சோயே, சோவோ அப்படின்னா தூங்கு, பினா சோயே அப்படின்னா தூங்காமல், நஹி ரக் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் சொன்ன மாதிரி தான், பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நஹி ரக் சக்தி அப்படின்றத சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நாங்கள் கிராமத்தில் இருந்தப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம எப்போ இருந்தோம், கிராமத்தில் இருந்தப்போ. ஸோ ஜப் ஹம் காவ் மே ரக்தே தோ. ஸோ ஜப் அப்படின்னா எப்போது, அப்போது அப்படின்ற அர்த்தத்தில் வரும், அப்போது. ஸோ கிராமத்தில் இருந்தபோது, ஸோ அந்த போது சொல்கிறோம் இல்லையா, கிராமத்தில் இருந்த அப்போது. ஸோ ஜப் ஹம் அப்படின்னா நாங்கள், காவ் மே அப்படின்னா கிராமத்தில், ரக்தேத்தே அப்படின்னா இருந்தோம். ஸோ இருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம கிராமத்தில் இருந்தோம் இல்லையா அப்போது. ஸோ ஜப் ஹம் காவ் மே ரக்தே தே தோ ஹம் நாங்கள், ஃப்ரிட்ஜுக்கே பினா அப்படின்னா ஃப்ரிட்ஜு இல்லாமல். ஸோ பினா சோயே அப்படின்னா தூங்காமல், அந்த மாதிரி தான். ஸோ பினா பிஏ அப்படின்ற மாதிரி தான், ஃப்ரிட்ஜுக்கே பினா அப்படின்னா ஃப்ரிட்ஜு இல்லாமல், ரக்தேத்தே அப்படின்னா இருந்தோம். ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் ரக் சக்தா, ரக் சக்தி அப்படின்றத வச்சு பார்த்தோம் இல்லையா, இருக்க முடியாது இல்லாமல் இருந்தோம்னு சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை சொல்கிறோம். அதனால தான் ரக்தேத்தே அப்படின்றது வருது. ஸோ முன்னாடியிலையும் கிராமத்தில் இருந்தபோது ரக்தேத்தே. ப்ளூரல் ஃபார்ம், அதாவது நாங்கள், நிறைய பேர், அதனால தான் ரக்தேத்தே. நான் கிராமத்தில் இருந்தப்போ ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ரக்தா ரக்தேத்தி அப்படின்றது வரும், ரக்தேத்தி அப்படின்றது வரும். ரக்தி தி. ஆணாக இருந்தா அப்படின்னா ரக்தாத்தா அப்படின்னு வரும். இங்கே ஹம், அதாவது ப்ளூரல் ஃபார்ம், 2-3 பேர், நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ரக்தேத்தே அப்படின்றது வருது. ஸோ இங்கே ரக் அப்படின்றது இரு அப்படின்றத குறிக்குது. இருக்க முடியாது அப்படின்னா நஹி ரக் சக்தா. முடியும், முடியாது அப்படின்னாலே முடியும் அப்படின்னா ஸோ சக்தா சக்தி யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். முடியாது அப்படின்றதுனால தான் நஹி சக்தா. இருக்க முடியாது அப்படின்றதுனால தான் நஹி ரக் சக்தா, நஹி ரக் சக்தா. ஸோ ரக் அப்படின்றது இரு அப்படின்ற வேர்பை குறிக்குது. இருக்க முடியாது அப்படின்றதுக்கு நஹி ரக் சக்தா. ஸோ சக்தா சக்தி அப்படின்றது அந்த முடியும் முடியாது அப்படின்ற பார்ட்டை குறிக்குது. இல்லாமல் இருந்தோம்னு சொல்கிறோம். ஸோ இங்கே முடியுன்ற வார்த்தை, முடியும் முடியாதுன்ற மாதிரியான வார்த்தையே வரலை. இருந்தோம், பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு விஷயம். ஸோ நமக்கு இங்கே இரு அப்படின்றதுக்கான ரூட் வேர்ப் ரகு, இருந்தோம்.
ஸோ ரக்தேத்தே ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால ரக்தேத்தே. ஆண்பால் அப்படின்னா ரக்தாத்தா இருந்தார், இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து ரக்தாத்தா ரக்தேத்தி. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ரக்தேத்தி, ஆணாக இருந்தால் ரக்தாத்தா. ஸோ உங்களால் ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? உங்களால் ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ இது வந்து இருக்க முடியுமான்னு கொஷின் கேட்குறோம். அதனால் கியா அப்படின்ற வார்த்தை வந்து வரும். முன்னாடியும் சேர்க்கலாம், கொஷினோட லாஸ்ட்லேயும் சேர்க்கலாம். ஸோ கியா உங்களால் அப்படின்னா ஆப். ஏக் தின் பி ஒரு நாள் கூட. அப்னே ஃபோன் கே பினா உங்களுடைய ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? ரக் சக்தே ஹேன் இருக்க முடியும் அப்படின்னா ரக் சக்தே ஹேன். ஸோ இருக்க முடியாது அப்படின்றதுக்கு தான் நஹி ரக் சக்தா அப்படின்றத பார்த்தோம். இருக்க முடியும் அப்படின்னா வந்து பினா ரக் சக்தே. ஸோ ஃபோன் கே பினா அப்படின்னா ஃபோன் இல்லாமல், ரக் சக்தே ஹேன் அப்படின்னா வந்து இருக்க முடியும். ரக் சக்தே அப்படின்னா இருக்க முடியும், நஹி ரக் சக்தே அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ நஹி அப்படின்றது வந்து அந்த நெகட்டிவ் ஃபார்மை வந்து குறிக்குது. ஸோ உங்கள் கொஷின் கேட்கறதுனால क्या आप एक दिन भी फ़ोन के बिना नहीं रख सकते हैं? क्या आप एक दिन भी ஒரு நாள் கூட அப்படியே ஃபோன் கே பினா ரக் சக்தே ஹே இல்லை ரக் சக்தே ஹே கியா அப்படின்றதும் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், நாள் முழுக்க இன்டர்நெட் இல்லாமல் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்னே பூரா தின். பூரா தின் அப்படின்னா நாள் முழுவதும் அப்படின்றது அர்த்தம். நாள் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரியான அர்த்தம். தின் அப்படின்னா நாள், அந்த தினத்தை குறிக்குது. பினா இன்டர்நெட் கே. ஸோ இன்டர்நெட் கே பினா இல்லை பினா இன்டர்நெட் கே ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஆனே பினா ஜானே பினா, இல்லை பினா ஜானே பினா ஆனே அந்த மாதிரி தான் இன்டர்நெட் கே பினா. ஸோ இல்லை பினா இன்டர்நெட் கே கெய்சா குஜரா. ஸோ குஜரா அப்படின்னா வந்து இருந்தீங்க அப்படின்றதுக்கு வந்து ரக்தேத்தே அப்படின்றதும் இங்கே சொல்லலாம் ஆக்சுவலாக. அப்னே பூரா தின் பினா இன்டர்நெட் கே கெய்சே ரக்தேத்தே அப்படின்றதும் கேட்கலாம். கெய்சே குஜரா அப்படின்னா எப்படி கடந்தது, இந்த நாள் எப்படி வந்து உங்களுக்கு போச்சு, இன்டர்நெட் இல்லாமல் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படி கோத்ரூ ஆச்சு அந்த நாள், அந்த மாதிரியான அர்த்தத்தில் தான் வந்து குஜாரா அப்படின்றது வருது. ஸோ அப்னே பூரா தின் பினா இன்டர்நெட் கே கெய்சே குஜரா இல்லை கெய்சே ரக்தேத்தே எப்படி இருந்தீங்க அப்படின்றத கேட்குறோம். ஸோ சாயங்காலம் டீ போடுறதுக்கு கொஞ்சம் பால் வேணும், எடுத்து வை. ஸோ ஃபுல்லாக எல்லா பாலையும் இப்போவே குடிச்சிடாத, கொஞ்சம் டீ போடுறதுக்கு பாலை எடுத்து வை, அதாவது மிச்சப்படுத்தி எடுத்து வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மிச்சம் வை, மிச்சப்படுத்தி எடுத்து வை. ஸோ மிச்சம் வைக்கிறது தான் வந்து இங்கே வந்து அது கரெக்டான அர்த்தத்தில் பார்த்தா வந்து கொஞ்சம் மிச்சம் மீதி பண்ணி எடுத்து வை அப்படின்ற அர்த்தம். ஸோ ஷாம் கி சாய் கேலியே அப்படின்னா, ஷாம் கி அப்படின்னா வந்து சாயங்காலத்திற்கு, சாய் கேலியே டீ போடுவதற்கு, தூத் அப்படின்னா பால், பச்சாக்கர் ரக்கோ அப்படின்னா வந்து எடுத்து வை, மிச்சப்படுத்தி எடுத்து வை அப்படின்றது அர்த்தம். பச்சாவோ அப்படின்னா மீதிப்படுத்துறது, காப்பாற்றுறது, மீதிப்படுத்துறது, இந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும். ஸோ மீதிப்படுத்தி எடுத்து வை, ஸோ மீதிப்படுத்தி வை அப்படின்றதுக்கு வந்து தான் வந்து பச்சாக்கர் ரக்கோ. ரக்கோ அப்படின்னா வை, பச்சாக்கர் ரக்கோ அப்படின்னா மீதி எடுத்து வை அப்படின்றது அர்த்தம். என்னுடைய செலவுக்காக 5000 ரூபாய் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே அப்படி கர்ச் கேலியே. ஸோ மெயின்னே அப்படின்னா நான், அப்பனே கர்ச் கேலியே, கர்ச் அப்படின்னா செலவு செய்கிறது. ஸோ கர்ச் கேலியே செலவுகளுக்காக. ஸோ 5000 அப்படின்னா 5000 ரூபாய். அலக்ஸு அப்படின்னா தனியாக, பச்சாக்கர் ரக்கேகே அப்படின்னா வந்து தனியாக மீதிப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன், பச்சாக்கர் ரக்கேஹேன் அப்படின்னா எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்றது அர்த்தம். முன்னாடி பார்த்தது வந்து ரக்கோ அப்படின்றத மட்டும் பார்த்தோம். பச்சாக்கர் ரக்கோ அப்படின்னா மீதிப்படுத்தி எடுத்து வை, இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க, அதனால தான் ரக்கேஹே அப்படின்றத வருது. இந்த வாரம் மீதி நாள் இந்த 1000 ரூபாயை வச்சு தான் நான் சமாளிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ முஜே சஃப்தா கே பாக்கி தினோன்மே. சஃப்தா அப்படின்னா வந்து வாரம், முஜே அப்படின்னா எனக்கு, சஃப்தா கே அப்படின்னா வாரத்துக்கான, பாக்கி தினம் மீதி இருக்கிற நாட்களை, தினோன்மே பாக்கி தினோன்மே மீதி இருக்கிற நாட்களை, இசே அப்படின்னா இந்த, 1000 ரூபாய் சே இந்த 1000 ரூபாயை வச்சு தான், காம் சலானா ஹோகா ஸோ சமாளிக்க வேண்டும், வேலைகளை ஓட்ட வேண்டும். ஸோ சமாளிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து காம் சலானா ஹோகா அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. முஜே சஃப்தா கே பாக்கி தினோன் மே இசே 1000 ரூபாயான் சே காம் சலானா ஹோகா. அந்த ரூபாயை வச்சு தான் நான் ஓட்டணும். எவ்வளோ நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப்கே பாஸ் ஜோ பைசா ஹே. ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ. ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஜோ பைசா ஹே எவ்வளவு பணம் இருக்கோ. உசுசே அதை, ஆப் நீங்கள், கித்தனை சமய தக் எவ்வளோ நாள் வரைக்கும் சமாளிக்க முடியும், காம் சாலானா சக்தா ஹே
ஸோ காம் சலா சக்தேஹேன் அப்படின்னா வந்து ஓட்ட முடியும், சமாளிக்க முடியும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப்கே பாஸ் ஜோ பைசா ஹே உஸ்ஸே ஆப் கித்தனே சமய தக் காம் சலா சக்தே ஹே. ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.